வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். மனநல சிகிச்சையுடன் பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஒருங்கிணைப்பதில் பெங்களூர் நிம்ஹான்ஸ் மருத்துவமனையின் முயற்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். உலக அளவில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் ஆண்டாக நடப்பு 2025ஆம் ஆண்டு திகழும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கண் பரிசோதனை மற்றும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வலியுறுத்தியுள்ளார். ஸ்கிரப் டைபஸ் பாக்டீரியா காய்ச்சல் குறித்து மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் துறையில் பெங்களூர் நிம்ஹான்ஸ் ஆற்றி வரும் பாராட்டத்தகுந்த பணிகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்று பெங்களூரில் நிம்ஹான்ஸ் மருத்துவமனையின் பொன்விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், உலக அளவில் முன்னணி மனநல மருத்துவமனையாக நிம்ஹான்ஸ் திகழ்வதாக கூறினார். மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்பு சமுதாயத்தில் அவப்பெயர் இருந்த நிலையில் தற்போது இவர்கள் தரமான சிகிச்சை பெறும் வாய்ப்பை நிம்ஹான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும், இம்மருத்துவமனையின் டெலி மனஸ் தொலைநிலை சேவையால் நாட்டின் மூலை முடுக்குகளிலும் மனநல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை கிடைப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். மருத்துவ சேவையில் யோகா, ஆயுர்வேதம் உள்ளிட்ட பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஒருங்கிணைக்கும் முயற்சிகளிலும் நிம்ஹான்ஸ் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதாக அவர் பாராட்டினார். கொரோனா காலத்தில் வயதானவர்கள் மற்றும் பெண்களுக்கு தனிமையால் ஏற்பட்ட மன இறுக்கத்திற்கும் நிம்ஹான்ஸ் சிறந்த முறையில் சிகிச்சை அளித்திருப்பதாக அவர் கூறினார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா இவ்விழாவில் பேசுகையில், மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் துறையில் தரமான கல்வி வசதிகளையும் நிம்ஹான்ஸ் வழங்குவதாக தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு பி.சி. மோகன், திரு தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவின் போது பெங்களூர் நிம்ஹான்ஸ் மனநல மருத்துவமனையின் புதிய உயர் சிகிச்சை பிரிவு, ஆய்வுக்கூட வளாகம், மாணவர் விடுதி மற்றும் இதர நவீன வசதிகளையும் குடியரசுத் தலைவர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று டெல்லியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். டெல்லி துவாரகா நகரில் கட்டப்பட்டுள்ள மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் உள்ளிட்ட வசதிகளும், அரசு ஊழியர்களுக்கான சரோஜினி நகர் குடியிருப்பு, நவ்ரோஜி நகர் உலக வர்த்தக மையம் ஆகிய 2 நகர்ப்புற மறு மேம்பாட்டு திட்டங்களும் இன்று பிரதமர் தொடக்கி வைத்த திட்டங்களில் அடங்கும். ரோஷன்புரா பகுதியில் வீர் சாவர்கர் கல்லூரி அமைக்கும் பணிகளுக்கும் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான டெல்லி பல்கலைக்கழகத்தின் 3 புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். தலைநகரின் அசோக் விகார் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 1700 அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் பயனாளிகளுக்கு வழங்கினார். குடியிருப்புகளை அவர் சுற்றி பார்த்து பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். நகர்ப்புற சேரிகளில் வசிக்கும் மக்களுக்கு அந்த இடத்திலேயே அடுக்குமாடி வீடுகளை கட்டித்தர இயக்கம் ஒன்றை அரசு தொடக்கி இருப்பதை பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையின் சின்னமாகவே இந்தியா மேம்பட்டுள்ளதாகவும், நடப்பு 2025ஆம் ஆண்டு உலக அளவில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் ஆண்டாக திகழும் என்றும் அவர் கூறினார். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மேம்படுவதற்கான இந்தியாவின் பயணத்தில் இவ்வாண்டு உத்வேகம் அதிகரிக்கும் என்றும், உலகின் மிகப்பெரிய உற்பத்தி கேந்திரமாக இந்தியா மேம்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். காலனி ஆட்சிக்கு எதிரான போரில் இணையற்ற வீரத்தையும் அற்புதமான போர் தந்திரங்களையும் வெளிப்படுத்தியவர் வேலு நாச்சியார் என்று சமூக ஊடகப் பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். ஒடுக்குதலுக்கு எதிரான போராட்டத்திலும் மகளிர் அதிகார பங்கேற்பின் மேம்பாட்டிலும் வேலு நாச்சியார் பல தலைமுறைகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். சமூக சீர்திருத்தவாதி சாவித்ரிபாய் புலே பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கும் புகழாரம் சூட்டியுள்ளார். பெண் கல்வி மற்றும் சமூக சீர்திருத்த பணிகளின் முன்னோடியான மகளிர் அதிகார பங்கேற்பின் சுடராக திகழ்ந்தவர் அவர் என்று சமூக ஊடக பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கண் பரிசோதனை மற்றும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுச்சேரியில் கணக்கு மற்றும் கருவூலத்துறை இயக்குநரகத்தில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமை தொடக்கி வைத்து பேசிய அவர், குறிப்பாக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கண் பரிசோதனை செய்து கொள்ளுதல் மிக அவசியம் என்றார். தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் தமிழ்நாடு புதுச்சேரி கிளை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இம்முகாமில் கணக்கு கருவூலத்துறை இயக்குநரகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சுமார் 200 பேருக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா கட்டிட வளாகத்தில் இன்று நடைபெற்ற மரம் நடும் விழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மரக்கன்று நட்டு தொடக்கி வைத்தார்.
பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு துணைவேந்தர் டாக்டர் தரணிக்கரசு, சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AirNewsAlert என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், AIR நியூஸ் அலர்ட் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. டிக் மைட் என்னும் ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் ஏற்படும் ஸ்க்ரப் டைபஸ் பாக்டீரியா காய்ச்சல் குறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை விழிப்புணர்வு தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளது. தொற்றுக்குள்ளான ஒட்டுண்ணி கடித்தால் மட்டுமே இந்நோய் மனிதர்களுக்கு பரவும் என்றும், மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவாது என்றும் விழிப்புணர்வு பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஒட்டுண்ணி கடியினால் பூனை, நாய் போன்ற செல்லப் பிராணிகளுக்கும், செல்லப்பிராணிகள் மூலமாக மனிதர்களுக்கும் இந்நோய் பரவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்க்ரப் டைபஸ் பாக்டீரியா காய்ச்சல் குறித்து கூடுதல் விழிப்புணர்வு தகவல்கள். ஸ்க்ரப் டைபஸ் நோய்க்கு காரணமான ஒட்டுண்ணி கடித்த 14 நாட்களில் காய்ச்சல், குளிர் நடுக்கம், உடல் சோர்வு, உடல் வலி, இருமல் உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்படும். இந்த அறிகுறிகளை கவனிக்காமல் விட்டுவிட்டால் 2வது வாரத்தில் நுரையீரல் தொற்று, நிமோனியா, திடீர் சுவாச பிரச்சனை, மஞ்சள் காமாலை மற்றும் மூளை காய்ச்சல் ஏற்படலாம். நோய் முற்றிய நிலையில் கல்லீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மரணம் அடையும் வாய்ப்பு 30% வரை உள்ளது. உண்ணி கடித்த இடத்தில் சிகரெட்டை வைத்து சுட்டது போல கருப்பு நிறத்தில் உலர்ந்த நீள்வட்ட புண் ஏற்படும். இத்தகைய புண்ணுடன் காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். இது பாக்டீரியா தொற்று என்பதால் வழக்கமான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் மூலமாகவே இந்நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. வீட்டை சுற்றியுள்ள புதர்களை அகற்றி ஒட்டுண்ணி கடியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாகவே ஸ்க்ரப் டைபஸை தவிர்த்துவிட முடியும் என்றும் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் விழிப்புணர்வு பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் நூற்றுக்கணக்கிலான நுகர்வோர் வழக்குகளுக்கு தீர்வு கண்டு நாட்டிற்கே எடுத்துக்காட்டாக செயல்பட்டு வருவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் கூறியுள்ளார். 2019ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகமும் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியும் இணைந்து புதுச்சேரியில் ஏற்பாடு செய்துள்ள 3 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் தொடக்க விழாவில் இன்று அவர் உரையாற்றினார். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமானது 2019ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி புதிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு தேசிய மற்றும் மாநில நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையங்கள் முழு அளவில் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற நுகர்வோர் ஆணையமானது 100க்கு மேற்பட்ட வழக்குகளை சிறந்த முறையிலே அதற்கு தீர்வு கண்டு பல்வேறு வழக்குகளை நீதிமன்றங்களில் முடிக்க முடியாத பல்வேறு வழக்குகளை புதுச்சேரி மாநிலம் இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக அந்த நுகர்வோர் நீதிமன்றம் சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. 3 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த நீதிபதிகளை இங்கு அழைத்து வந்து உங்களுக்கான நுகர்வோர் குறை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு நுகர்வோர்களுக்கு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்படுத்தி தர முடியும், நீங்கள் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான ஒரு பயிற்சி தான் இங்கே தொடர்ந்து 3 நாட்கள் இங்கே நடைபெற இருக்கிறது. அந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு கலந்துரையாடலில் பங்கு பெறுகின்ற பொழுது இன்னும் மக்களுக்கு தேவையான நீதி சரியான முறையில் அவர்களுக்கு சென்றடையும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பற்றிய திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமின் தொடக்க விழாவில் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் பேசுகையில், தற்போது நுகர்வோர் நீதிமன்றங்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாலும் இந்நீதிமன்றங்கள் துடிப்பான முறையில் செயல்படுவதாலும் நுகர்வோருக்கு அதிக செலவின்றி உடனுக்குடன் நிவாரணம் கிடைப்பதாக கூறினார். 1986ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் நடப்பு தேவைகளுக்கு ஏற்றபடியான திருத்தங்களை தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது சிறப்பானது என்றும் அவர் குறிப்பிட்டார். டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், போபால் தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இந்த 3 நாள் முகாமில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநல சிகிச்சையுடன் பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஒருங்கிணைப்பதில் பெங்களூர் நிம்ஹான்ஸ் மருத்துவமனையின் முயற்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார்.
உலக அளவில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் ஆண்டாக நடப்பு 2025ஆம் ஆண்டு திகழும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கண் பரிசோதனை மற்றும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வலியுறுத்தியுள்ளார். ஸ்கிரப் டைபஸ் பாக்டீரியா காய்ச்சல் குறித்து மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.